ஹலோ கைஸ், நான் உங்கள் மகிழ்ச்சி சேனல். இன்றைக்கி என்ன என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு வாவ் கிரியேட்டராக மாறிட்டேன். இப்போ என்ன மாதிரி டூ வாவ் கிரியேட் பண்ணுறது பார்க்குறோம். நீங்கள் நிறைய பேர் கிரியேட்டராக மாறி இருப்பீங்க. அவங்களுக்காக தந்த வீடியோ. ஓகே, ஓவரால் ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மேப் கிரியேட்டருக்கு செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாவ் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே கிரியேட்டின் ரைட்டில் ஏலோ கலரில் காட்டும். ஓகே, கிரியேட்டை கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் லோடிங் பேஸ் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கீழேயே கிரியேட்டின் ஏலோ கலர் ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த கிரியேட்டை கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துடுங்க. கிரியேட்டை கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே ரெண்டு இருக்கும், கேம் டெம்ப்ளேட் ப்ளஸ் எம்டி மேப். இல்லை ரெண்டாவது எம்டி மேப் கிளிக் பண்ணிட்டு நியூ ஒரிஜினல் எம்டி மேப் நிற்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஜோட் ரியல் நிற்கும். அதை கிரியேட் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேப் வந்து இப்படி எம்டியாக தான் அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இல்லை ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பில்டிங்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போது இங்கே நிறைய பில்டிங், அதாவது மொத்தமாக அந்த கேமில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் இங்கே இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஃபஸ்ட்டே இருக்கிற பில்டிங் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 3 ஸ்டோர். நம்ம அதிகமாக நிறைய டூ மேப்பில் பார்க்குறதே 3 ஸ்டோர் இங்கே ஆட் பண்ணி இங்கே ப்ளேஸு கொடுத்து கிளிக் பண்ணி ப்ளேஸ் கொடுத்து இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம 2 டீம் செலக்ட் பண்ண போதால 2 பில்டிங் ஆட் பண்ணோம். எகைன் ஒன்று நான் இங்கே செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஆப்போசிட்டாக. ஓகே, இப்போ பில்டிங் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே ஸ்பான் ஆகணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் எங்கே பில்டிங் சேவ் பண்ணி வச்சுன்னா அந்த இடத்த போயிடுறேன். அதை எங்கே ஃபஸ்ட்டாக பில்டிங் ஆட் பண்ணணும் அங்கே போயிட்டு இல்லை ரிலேட்டிவ் வைஸ் ஆட் பண்ணணும். அதாவது ஒன்று ஸ்பான் பாயிண்ட் வைஸ், அதுக்கப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட். அது ரெண்டும் இங்கே ஃபஸ்ட்டு காட்டுற ஸ்பான் பாயிண்ட் வைஸ் இது ஆட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட் வைஸ், அதாவது இந்த மாதிரி காட்டும். இப்போ இருக்க இந்த மாதிரி காட்டுது. நீங்கள் ப்ளேஸ் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸ்பான் பாயிண்ட் வைஸில் இது பண்ணிக்கோங்க, செட்டிங்ஸ் பண்ணணும். அதுக்காக எஃபெக்டிவ் டார்கெட் ஆல்ல இருக்கும். அதை நீங்கள் சிங்கிள் டீமை மாற்றிட்டு டீம் 1 நிற்கும். அந்த டீம் அப்படியே 1லேயே போட்டுக்கோங்க. அதுக்கு ஆக்டிவேட் ஸ்டேஜ் வந்து 9ல் போட்டுக்கோங்க ஆல்ல இருந்து. அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் கீழே டீம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டீம் நம்பர் இருக்கும். அது கேட்கும், அது 4ல் இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணீங்க, டீம் 1ங்கிறதுனால டீம் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸை கிளிக் பண்ணி டீம் 1 செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக டீம் சைஸ் அது டோன் ஓவர் வெயிட் இருக்கும். அது நீங்கள் டீம் 2 மாற்றி சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் ரைட்லேயே 2, 3, 4 4th ஆப்ஷனாக வந்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு டீம் மெம்பர் டிஃபிட்டட் அண்ட் எனிமி ஃபஸ்ட்டே இருக்கும். அது நீங்கள் ப்ளஸ் ஆட் கொடுத்து ஸ்பான் பாயிண்ட் வைஸ் 1 ஆட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து ஆட் கொடுத்து மறுபடியும் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டீம் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டீமும் அதே மாதிரி தான், நம்ம 2 ஆட் பண்ணோம்ல அதையே ஆட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு டீம் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் ஸ்பான் பாயிண்ட் வைஸ். ஃபஸ்ட்டு ஸ்பான் பாயிண்ட் வைஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டீம் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அதையும் செலக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பான் பாயிண்ட் வைஸை செலக்ட் பண்ணி அதில் எடிட் பண்ணுங்க. ஆல் வரைக்கும் சிங்கிள் டீம், அதுக்கப்புறம் டீம் 1 அதை நீங்கள் டீம் 2 மாற்றிக்கோங்க. ஆக்டிவ் ஸ்டேஜ் அதை நல்லா போட்டு வச்சுக்கோங்க ஆல்லேருந்து. அதே மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட் உள்ளவாங்க, செட்டிங்ஸ் டீம் நம்பர் 9ல் இருக்கும். அதை நீங்கள் டீம் 2 மாற்றிக்கோங்க. எனக்கு டீம் 2ங்கிறதுனால டீம் 2. அதுக்கப்புறம் டீம் சைஸ் அதுவும் 2 மாற்றிட்டு சேவ் கொடுத்துட்டு அதே மாதிரி செகண்ட் அண்ட் ஃபோர்த், தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஆமாம், 4th பிளேஸில் இருக்கிறதுல வந்து நீங்கள் ஆடு கொடுத்து ப்ளஸ் ஆடு கொடுத்து நீங்கள் ஸ்பான் பை டேஸ் 2ங்கிறதுனால 2 கொடுத்து இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு ஆடு கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டீம் 1 2 செட் பண்ணியாச்சு. இது கூட அதை சேர்த்து அனதர் 3 டிவைஸ் ஆட் பண்ணும். அது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணீங்க, இங்கே டவுன் மேனேஜ்மெண்ட்னு இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்டாக டைமிங் டிவைஸ் அதையும் நீங்கள் ஆட் பண்ணி கிளிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஷ்யூஸ் ஐட்டம் டிவைஸ், ஓகே, இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் டைமிங் டிவைஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஸ்என் நினைக்க அதை நோவில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 செகண்ட்ஸ் 0 மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் இன்கேமில் ஷோ பண்ணணும்னு கேட்கும், அதை நம்ம கொடுத்துருங்க. இப்போ அதுக்கப்புறம் ரவுண்டு மேனேஜ்மெண்ட்டில் வந்துடுங்க. ரவுண்டு 1 நிற்கும். ரவுண்டு 1 கிளிக் பண்ணிக்கோங்க. 2 செகண்ட்ஸ் 0ல் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அதில் ரைட்லேயே 2வது 3வது 4வது ஸ்டார்ட் ரவுண்ட் நிற்கும். அது நீங்கள் என்ன பண்ணீங்க, செலக்ட் பண்ணி ஸ்பான் பாயிண்ட் டிவைஸ் 1ஐயும் 2ஐயும் 3 ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பான் பாயிண்ட் டிவைஸ் 1ஐ செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்பான் பாயிண்ட் டிவைஸ் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டைமிங் டிவைஸ் அதையும் ஆட் பண்ணி இல்லை ஸ்டார்ட் டைமர் கிளிக் பண்ணி ஆடு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு டீம் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கன்ஸு இந்த இஷ்யூஸ் ஐட்டம் வந்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்மர் ஓகே, பேக் அதுக்கப்புறம் மெயின் வெப்பன்ஸ். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், AKM4 கிரியேட் பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு மெயின் வெப்பன் ஸ்லாட்டில் AKM செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2வது வெப்பன் ஸ்லாட்டில் நான் M4 செலக்ட் பண்ணிக்கிறேன். மீடி வெப்பனில் பேனு. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கன் அட்டாச்மெண்ட்லாம் கீழே இஷ்யூஸ் ஐட்டம் லிஸ்ட்டு நிற்கும். அதில் ப்ளஸ் சிம்பிள் நிற்கும். அது நீங்கள் ஒன்று போட்டு உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ அது கண்ணுக்குரிய அட்டாச்மெண்ட்டு ஸ்கோப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு ஒன்று தெரியுங்க என்னென்ன கண்ணுக்கு அட்டாச்மெண்ட் போடுவீங்களோ விரும்புகிறீங்களோ அதெல்லாம் இங்கேயே கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இல்லை ரொம்ப பார்க்காம நான் மற்ற போயிடலாம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழேயே ஓகேன்னு இருக்கும். நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓகேன்னு இல்லை ஓகே நிற்கிறது நீங்கள் ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் ரைட்லேயே 2, 3, 4
5வது ப்ளேஸில் வந்தீங்கன்னா இங்கே பர்ஃபார்ம் இஷ்யூஸ் ஐட்டம் நிற்கும். அதில் நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் ஆடு கொடுத்து ஸ்பான் பாயிண்ட் யூஎஸ் 1 ஆடு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து ஆடு கொடுத்து மறுபடியும் சேவ். அதே மாதிரி செகண்டாக கிளிக் பண்ணி செகண்டு அதே மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் கன்ஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் ஒரு வாட்டி ப்ளே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மேலே ப்ளே டெஸ்ட் நிற்கும், அதை பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ளே டெஸ்ட்லாம் ஓகே ஓகே இப்போ நம்ம கன்ஸ் எல்லாம் ஓகே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே இந்த பில்டிங்கில் அந்த பில்டிங் ஜம்ப் பண்ணுறதுக்கு ஜம்பிங் பேட் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம எப்படி ஆப்ஷன்லாம் டிவைஸ்லாம் ஆட் பண்ண கிளிக் பண்ணமோ அதே ப்ளேஸில் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம ரைட்டில் 2 3 அதுக்கப்புறம் 4 5 6 6வது ப்ளேஸில் அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்ட மாதிரிக்கா இங்கே வந்ததுக்கப்புறம் கீழே லைட்டாக வந்தீங்கன்னா ஸ்விட்சஸ் ஒன்று நிற்கும். அதில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஆகிக்கிற பிளேயர் லான்ச்சர் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ப்ளேஸு கொடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா இதில் நீங்கள் செட்டிங் செய்யணும். இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த அந்த பில்டிங்கோட லொக்கேஷன் அதாவது அதோட மீட்டர்ஸை பார்த்து நீங்கள் இதில் கரெக்டாக இங்கே செட்டிங்ஸில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் தேவை. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு 3 அதாவது மேலே ஃபஸ்ட்டுக்கே மாடர்னம் தெரிக்கா அதில் நான் 3 செலக்ட் பண்ணி நாங்கள் போய்க்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஜம்பிங் ஓகேன்னா நீங்கள் ஜம்ப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பக்கம் வரைக்கும். இப்போ நான் ஜம்ப் பண்ணிட்டேன். ஓகே எனக்கு அங்கே நீங்கள் ஜம்ப் பண்ணதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே எனக்கு இப்போ இங்கே சேவ் பண்ணதில்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கேருந்து 2வதாக இன்னொன்று ஆட் பண்ண அதாவது இந்த 2வது பில்டிங்கில் அதே மாதிரியே அந்த லான்ச்சர் பிளேயர் லான்ச்சர் ஆட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே செட்டிங்ஸ் அதே டிஸ்டன்ஸு 2 பில்டிங்கோட டிஸ்டன்ஸ் அது இங்கே என்ன பண்ணிங்கன்னா 3 இங்கே செலக்ட் பண்ணி இங்கே ஆட் பண்ணி இங்கே சேவ் கொடுத்துங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் ஓகேனதுக்கப்புறம் இந்த பிளேயர் அதாவது இந்த லான்ச்சர்லேயே ஒரு செட்டிங்ஸ் பண்ணும். அதாவது இதில் வந்து நம்ம லான்ச் பண்ணும்போது நமக்கு டேமேஜ் வாங்கும். அதாவது நம்ம டேமேஜ் வாங்குவோம். அந்த டேமேஜ் அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே 2வது ஆப்ஷன் அதாவது மேலேருந்து 2வது ஆப்ஷனில் கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்தும் டேக் டேமேஜ் ஆஃப்டர் லேண்டிங் அதாவது நீங்கள் லேண்டிங் ஆனதுக்கப்புறம் டேமேஜ் ஆகணுமா நீங்கள் கேட்கும் எஸ்லேக்கோ நீங்கள் என்ன பண்ணி நோ கொடுத்துருங்க. இதே மாதிரி 2வது லான்ச் பேட்லேயும் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அங்கேருந்து ஜம்ப் பண்ணி 2வது லான்ச் பேட் வந்து அதே மாதிரி செட்டிங்ஸை கிளிக் பண்ணி 2வது ஆப்ஷன் அது எஸ் வரைக்கும் அதை நோ கொடுத்து இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணி ஒரு வாட்டி ப்ளே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜம்பிங்கில் ஓகே வரைக்கும் அந்த பில்டிங்கில் எந்த பில்டிங் வரதுக்குன்னு ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணி பார்த்துங்க. இப்போ இங்கே நான் ஃபஸ்ட் அங்கே ஜம்ப் பண்ணுறேன். எனக்கு இங்கேருந்து ஓகே வரைக்கும் பில்டிங்ஸு அதே மாதிரி இங்கே இருந்தாங்க ஜம்ப் பண்ணுறேன். ஓகே இப்போ நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் இந்த மேப்பில் இங்கே ப்ளே டெஸ்ட்டில் இருந்து எண்டு கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிவைஸ் ஆட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு இங்கே நம்ம இந்த இடத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும். ஏன்னா இதான் நம்ம மேப்பு நம்ம யாராச்சும் பிளேயர்ஸ் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம மேப்போட அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா நம்ம எப்போவும் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுற ஏரியாவுக்கு செலக்ட் போயிட்டு அதை கிளிக் பண்ணி அதில் ஃபஸ்ட்டுலேருந்து டாப் 5th ப்ளேஸுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டுலேயே அதாவது உங்களுக்கு கேம் ப்ரோக்ரஸ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா புல்லட்டிங் போர்டுன்னு ஒன்று நிற்கும். அந்த புல்லட்டிங் போர்டை கிளிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா இதில் நீங்கள் என்ன கான்செப்டில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதாவது இப்போ நீங்கள் என்ன AKMN4 போட்டிருக்கிறதுல என்ன பண்ணுறேன்னு இங்கே 2v2 AKMN4 இங்கே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே இங்கே நான் டைப் பண்ணதுக்கப்புறம் நான் ஓகே கொடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் கீழே ஃபாண்ட் சைஸ் இருக்கும். அதை நீங்கள் கீழே வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை ப்ளூவாக மாற்றிக்கங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆங்கிள் நிற்கும். அதை நீங்கள் சென்டராக மாற்றிக்கிட்டு கீழே வந்தீங்கன்னா ஷோ ஆன் போர்டு நிற்கும். அதை நீங்கள் நோ கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. போர்டு இல்லாமல் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு மட்டும் தனி இருக்கும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆப்ஷன் பக்கத்தில் ப்ளே டெஸ்ட்டுங்கிறதுல எக்ஸிட் ஆப்ஷன் அது பக்கத்தில் ஸ்கொயர் மாதிரி கிளிக் பண்ணி அதில் டேக்கை ஃபோட்டோ நிற்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இது கவராக மாறும். அதாவது கவராக மாறினா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே இப்போ நான் என்ன பண்ணேன் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி ஸ்கொயர் பக்கத்துலேயே நமக்கு 3 டாட் போட்ட மாதிரி இருக்கும். அதாவது இங்கே லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டுக்கு மேலே டாப்லேயே 3 டாட் போட்ட மாதிரி இருக்கும் 3 பார். அதில் வந்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் நிற்கும். அதில் கேம் ப்ளே அண்ட் கேரக்டர் அண்ட் இது டிஸ்பிளே. இப்போ நான் ஃபஸ்ட்டு கேம் பிளேயில் வந்தீங்கன்னா பேசிக் செட்டிங்ஸில் உங்களுக்கு இங்கே எல்லாம் ஓகே. மேக்ஸிமம் டீமு நம்ம 2 இருக்கட்டும். மேக்ஸிமம் டீம் சைஸ்ன்னு இருக்கும். அது இங்கே 4 லாஸ்ட்டு நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைனாமிக் செட்டவியா நான் என்னமோ இருக்கும். அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ரவுண்ட் செட்டிங் டோட்டல் ரவுண்ட் 1 நிற்கும். அது 1 இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிங்கிள் ரவுண்ட் டியூரேஷன் அது வந்து நான் 30 மினிட்ஸாக மாற்றி அதை சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ லைட்டாக கீழே அப்படி வந்தீங்கன்னா அதர் செட்டிங்கில் ஃபஸ்ட்டு 30 நீங்கள் 10 மாற்றிங்க. மேட்ச் மேக்கிங் டைம் அதுக்கப்புறம் ஆல் வாய்ஸ் சேட்டு அண்ட் டெக்ஸ்ட் சேட்டு அதெல்லாம் நீங்கள் விஷயம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் பக்கத்தில் விக்டர் ரூல்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா ஒன்று நீங்கள் டிக்கில் இருக்கும். அந்த டிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு அது கீழே இன்னொன்று நிற்கும். அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி எலிமினேஷனை காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் 1 நிற்கும். நான் என்ன பண்ணுறேன்னா மொத்தம் 40 கில்ஸு அதாவது இந்த
ரவுண்டோட பார்ட்டிகிள்ஸ்னு செலக்ட் பண்ணி அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த HUD for டைப்னு இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த விக்டரி ப்ராட்காஸ்ட் எப்படி வேணும் டிஸ்பிளேங்கிறது இங்கே இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 2வது வரைக்கும் ஆப்ஷன், அதாவது கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் 2வது வரைக்கும் ஆப்ஷன் இருந்துச்சு. நான் போய் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் அவுட்கம் கண்டிஷன் நிற்கும். அது 5 இருக்கும். 5 நான் 4 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒன்று கிளிக் பண்ணி நம்பர் ஆஃப் எலிமினேஷன் 5 செலக்ட் பண்ணி வச்சுங்க. அதாவது நீங்கள் இது என்னென்னா நீங்கள் இப்போ எத்தனை கில் பண்ணி எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறீங்க மொத்தம் இங்கே செலக்ட் பண்ணால் என்ன பண்ணேன் நம்பர் ஆஃப் எலிமினேஷனை கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டியெல்லாம் கரெக்டாக ஆகிக்கணும். ஒரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணி மேலே கீழே பார்த்துக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் அங்கே வியூ செட்டிங்ஸ்ன்ட்டு அது பக்கத்தில் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு TPP FPP எனக்கு நான் அந்த மாதிரி செட் பை பிளேயர்னு வச்சுக்கிறேன். ஏன்னா பிளேயர் செட் பண்ணி ஆட்டோன்னு கொடுத்து நான் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கேரக்டர் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே ஆட்டோ ஹீல் ஆஃப்டர் பேட்டில், அதுக்கப்புறம் ஃபால் டேமேஜ் அது நீங்கள் ஆட்டோ ஹீல் சேவ் கொடுத்து ஃபால் டேமேஜ் நோ கொடுத்து சேவ் கொடுத்துங்க. அப்படியே கீழே இன்விசிபிலிட்டி ஆஃப்டர் ரிஸ்பான் அது ஃபைல் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி 3 மாற்றிக்கங்க. 3 மாற்றி சேவ் பண்ணதுக்கப்புறம் ரிஸ்பான் லிமிட் நிற்கும். அதை நீங்கள் மேக்ஸ் கொடுத்து மேக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிஸ்பான் வெயிட்டிங் டைம் 10 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்க அதையும் 3 மாற்றி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக நீங்கள் எல்லாம் சேவ் பண்ணதுக்கப்புறம் வாட்டியெல்லாம் ஓகேவானு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சப்ளை செட்டிங் கீழே வந்தீங்க அன்லிமிட்டட் டேம் நோடு இருக்குது அதை கொடுத்துருங்க. அன்லிமிட்டட் மெட்ஸ் அதையும் சேவ் கொடுத்துட்டு அப்படி கீழே வந்து எல்லாம் கரெக்டாக பார்த்து சேவ் கொடுத்து இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேமேஜ் செட்டிங்ஸில் ஒன்றும் பண்ண வேணாம். டிஸ்பிளே செட்டிங்கில் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே செட்டிங் வந்தீங்கன்னா கீழே டேமேஜ் வர்ஸ் டிஸ்பிளே ஆகிக்கும். அது எனபிள் ஆகிக்கும் டிசபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் அப்படியோ டிஸ்பிளே செட்டிங்ஸ் வாங்க. இதில் நீங்கள் என்ன மேப் க்ரியேட் பண்ணிங்க உங்களுக்கு தெரியும். 2v2 நான் AKM M4 வச்சுக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன் இங்கே AKM M4னு டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஓகே நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா M4 நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஓகே கொடுத்துட்டேன். இதுக்கு கீழே அப்படி டிஸ்கிரிப்ஷன் நிற்கும் இல்லை உங்களுக்கு என்ன இங்கே இந்த மேப் பற்றி நீங்கள் சொல்லணுமோ நீங்கள் சொல்லிக்கலாம். நான் இங்கே ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு இங்கே ஓவர் டைம் போது நான் 2v2 போட்டு இதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொடுத்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கன்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ நான் 2v2 போட்டு AKM M416ங்கிறத நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நான் கிளிக் கொடுத்தோம். கீழே வந்தீங்கன்னா டேக் நிற்கும். அதில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் அரேனா கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளேயர்ஸ் நிற்கும். அதில் 2v2 கிளிக் பண்ணிட்டு ஃபயர் ஆர்ம்ஸில் வந்து நான் பண்ணுறேன் AR தான். ARயில் வந்து நான் AKM சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி ஓகே கொடுத்து இங்கே ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா 7 கேட்கும். அது நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஓகே நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ நான் ஏர் மார்க் போட்டு காட்டுற இடத்துல இருக்குது. நீங்கள் ஆப்ஷனை கொடுத்து இங்கே சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஓகே வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மேப் லோடிங் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மேப்பை கிளிக் பண்ணிட்டுங்க. அது மேப்பை நீங்கள் க்ரியேட் பண்ண மேப் இருக்கிறதுனால நீங்கள் இதை கிளிக் பண்ணி உள்ள வந்துடுறீங்கன்னா இங்கே போஸ்ட்டு நினைக்கும். அது கீழே போஸ்ட்டு நினைக்கும். நீங்கள் போஸ்ட்டு கிளிக் பண்ணி பப்ளிஷ் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் பப்ளிஷ் நான் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் மேப்பு பப்ளிஷ் ஆகிடும். ஓகே கைஸ், இது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் நிற்கா. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தீங்கன்னா ஒரு மேப் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த மேப் பப்ளிஷ் ஆனது இங்கே மெயிலாக உங்களுக்கு வந்துருக்கும். அது இப்போ நான் பப்ளிஷ் பண்ண ஒன்று இங்கே இருக்குது. இங்கேயும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மேப் பப்ளிஷ் ஆச்சுன்னு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலி ஃபுல் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிட்டேன். ரொம்ப நேர்வஸ் அடிக்குது ஒவ்வொரு டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது என்னென்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. ஓகே கைஸ், உங்களுக்காக நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சாலும் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதை நான் கிளிக் பண்ணதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிறேன் எனக்கு தோணுது. நான் பேசுகிறத கேட்டால் கூட பண்ண முடியாது. நீங்கள் நான் பார்த்தா கூட அந்த ஸ்க்ரீனை நீங்கள் உங்களுக்கு பண்ண முடியும். ஓகே, எப்படியோ நம்ம சேனலில் பார்க்குற நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டு வச்சாங்க. இதுக்கு அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட்டில் தட்டி விட்டு போங்க. உங்கள் ஆதரவை பூரா லைக்காக கொட்டி விட்டு போங்க. ஓகே கைஸ், see you again. நான் உங்களோட நான் மகிழ்ச்சி வெட்டி. இது உங்கள் மகிழ்ச்சி வெட்டி சேனல்.